ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன், இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது? கை தூக்குனது யார்? قال ابو بكر انا يا رسول الله. ومن عاد منكم اليوم مريضا, ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாளில் யார்? قال ابو بكر انا يا رسول الله. ஒரு மிஸ்கீனுக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார்? قال ابو بكر انا يا رسول الله. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? கால அபூ பக்ரின் அன யா ரசூலல்லாஹ். நோன்பாளி என்ன செய்தார்? ஒரு ஏழைக்கு உணவளித்தார். நோன்பாளி நோயாளியை நலம் விசாரித்தார். நோன்பாளி ஜனாசாவை பின்தொடர்ந்தார். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா அமல்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். இது நோன்பை, ஒரு நஃபிலான நோன்பை சஹாபாக்கள் கழித்த முறை. நமக்கு நோன்பு வந்தா குர்ஆன் ஓதுறது, தூங்குறது, தொழுகிறது, இதை தவிர இபாதத்தே கிடையாது. அதுவும் கொஞ்சம் 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 கொஞ்சம். தராவீஹ், கியாமுல் லைல், எந்த பள்ளியில அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும். ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாமை விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறார் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது, ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன்.